பரணி ஆரம்பிச்சிடலாமா? கேக்குதா? அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? என்னாச்சு பரணி? இல்ல அப்டேட் நீங்க சொல்லிருங்க, மத்தத பேசிக்கலாம். ஓகே பரணி, அப்ப நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு பெருசான அப்டேட் வரல. என்னென்ன அப்டேட் வந்துச்சு அப்படின்னா, யூத் படம், அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அந்த படம் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் டிக்கெட்ஸ் அது வந்து புக் மை ஷோல கிராஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 1 மில்லியன் டிக்கெட் அப்படிங்கிறதுலாம் வந்து சின்ன படத்துக்கு ரொம்ப 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 பெருசு. அடுத்தது வந்து எல்ஐகே படத்துல வந்து புது ப்ரோமோ விட்டுருந்தாங்க, நெகட்டிவ் ரிவ்யூஸ் பத்தி. படத்துல கூட அந்த நெகட்டிவா ரிவ்யூஸ் போகுது, அப்பதான் ட்ரெண்ட் டவுன் ஒரு ப்ரோமோ வரும். அது அழகா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து ரியோராஜ் அவருடைய அடுத்த படத்துல இருந்து டீம் நாளைக்கு அனௌன்ஸ் பண்றாரு. அவருடைய தயாரிப்பு, சொந்த தயாரிப்பு. கருப்பு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட். அதுதான் தேர்ட் சிங்கிள் ஏப்ரல் 14th வரும்னு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஏப்ரல் 14th தேர்ட் சிங்கிள் வந்துரும்னு ஆர்ஜே பாலாஜி சொன்னாரு. இப்போ அதே டெட்லைனா வச்சு அதையே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முட்டக்கலக்கி ஜிவி பிரகாஷோட பாட்டு 100 மில்லியன் வியூஸ் தொட்டிருக்கு அவருடைய யூத் படத்துல இருந்து. லெனின் பாண்டியன் ஒரு படம், அந்த படத்துல இருந்து ட்ரெய்லர் கமிங் சூன் ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க. சத்யஜோதி தயாரிப்புல இளையராஜா மியூசிக்ல வரப்போற படம். மிஸ்டர் எக்ஸ் படத்துல இருந்து 5 days to go கவுண்டவுன் போஸ்ட் விட்டுருந்தாங்க. அப்புறம் இந்த சட்டென்று மாறுது வானிலை அந்த படத்துல இருந்து மீனாட்சி கோவிந்தராஜனோட பர்த்டே ஸ்பெஷல் போஸ்ட் விட்டுருந்தாங்க. வேற ஒன்றும் பெரிய அப்டேட் இன்னைக்கு வந்த மாதிரி ஞாபகம் இல்லை. பெருசா வந்த மாதிரி தெரியல. ஏதோ அப்டேட் மிஸ் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். ஓகே, அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஓகே, வேற என்ன ஸ்பெஷல்? இந்த ஜி5ல காக்கி சீரீஸ்னு ஒரு சீரீஸ் வந்திருக்கு. காக்கி சர்க்கஸ். ஆமா, அது பார்த்தேன். எனக்கு ரொம்ப மோசமா சுமாரா இருந்துச்சா? தான் இருந்துச்சு. மோசம்னு சொல்ற அளவுக்கு இல்ல. அவங்க எடுத்திருக்கிற இதெல்லாம் ஓகே. பட் ஆனா அது முன்னாடியே ரிவீல் பண்ணிட்டு அது ஆப்வியஸா வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், ரைட்டிங் மட்டும் இது பண்ணியிருந்தா. சீரீஸ் அப்படின்றதுனால லென்த்தாக போகணும், 7-8 எபிசோடு போகணுன்றதுனால நிறைய தேவையில்லாத விஷயங்களை ஃபில் பண்ண மாதிரி இருந்துச்சு. பில்லர்ஸாக இருந்துச்சு. ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது, அவ்வளோதான். ஓகே, இன்னைக்கு வந்து மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போனால நிறைய பேர் காணோம். எல்லா மேட்ச்ல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. எனக்குமே இன்னைக்கு மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டா போச்சு. செகண்ட் மேட்ச் இப்போ சூப்பரா போயிட்டு இருக்கு. ரஜித் பதிக்காரெல்லாம் பாத்தீங்கன்னா அடி அடி மொரட்ட அடி. கிட்டத்தட்ட யாரா இருந்தாலும் வெட்டுவேன் அருண் பட்டம் சொல்ற மாதிரி. யாரு பவுலிங் போட்டாலும் அடினாலும் அடி, மொரட்ட அடி இருக்கு. சொல்லுங்க மாவீரன், நீங்க தான் சொல்லணும். என்ன ஸ்பெஷல்? படம் பார்த்துட்டு இருந்தீங்களா அதர் லாங்குவேஜ்ல? இல்லை ப்ரோ, நான் எதுவும் பார்க்கல. இன்னைக்கு சண்டே லீவு. ஓ, சண்டேல எல்லாம் லீவு நல்ல பண்ண போங்க. நீங்க படம் பார்க்க சண்டே லீவ் விட்டுருவீங்க. சூப்பர். என்னைக்கெல்லாம் லீவோ அன்னைக்கெல்லாம் படம் பார்க்கறது இல்லை. ஓகே. அந்த இது பார்த்தேன், ஆனால் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. நான் பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக. விஜய் சேதுபதிக்கு இப்போ ஒரு சீரீஸ் வந்துச்சு, காட்டான், முத்து என்கிற காட்டான். ஆமாம், அது ரொம்ப போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. அது லென்த்தியும் ஒன்றும் பெரிய லென்த்தில் இல்லை, 10 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடு 27 to 30 minutes ஓடுது, இன்னொரு எபிசோடு 40 minutes ஓடுது. அந்த மாதிரி ஒரு 5 எபிசோடு இப்படி, 5 எபிசோடு அப்படி. அது ஒரு மாதிரி நல்லா கியூரியஸா, ஒரு எபிசோடும் ஒரு கதை. அவர் ஒரு டிராவலர் மாதிரி ஒரு இடத்துக்காக போயிட்டு இருக்காரு. இன்னொரு 3 எபிசோட் இருக்கு. பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. ரொம்ப போரிங்காலாம் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க, பார்க்கவே முடியல, உட்காரவே முடியல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் இல்லை, ஒரு டீசென்ட் வாட்சாக தான் இருக்கு. ஓகே, மொத்தம் அது பார்த்து முடிச்சிட்டீங்க காட்டான். அடுத்து வேற என்ன? இந்த வாரம் பெரிய அப்டேட் ஒன்றும் இல்லையே. எல்லாம் இந்த வாரம் 17ஆம் தேதி வர ஒரே ஒரு படம் தானே, மிஸ்டர் எக்ஸ் மட்டும் தான் இந்த வாரமும். பள்ளி எல்லாம் சட்டம் எல்லைக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பார்க்கவே போல. என்னன்னே தெரியல போல.
சடனா ரிலீஸ் பண்ணுவாங்க. லீடர் படத்தும் அப்படிதான். லீடர் படம் ஒரு நல்ல ஒரு வாட்சபிள் படம் தான். அதையே நிறைய பேர் பார்க்கவே போல. அதாவது பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல, பார்க்கவே போல. எல்லைக்கே பிக்சரா வருது, ஏன்னு தெரியல. நமக்கு இது பண்றது காரணம் தெரியல. அடுத்து மிஸ்டர் எக்ஸ், அதுவும் போச்சுன்னா நேரா காரம் மட்டும்தானா. எலெக்ஷன் முடிஞ்சுதான் படம் மேல பரபரப்பே வரும் போல இருக்கு நம்ம மக்களுக்கு. இல்ல அதுக்கப்புறம் உங்களுக்கு வருது இல்ல கருப்புன்னு சொல்லிட்டு பேக் டு பேக் வருது. ஆமா, கருப்புல நீ காலைல ஒருத்தர் அப்டேட் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஹலோ, கேக்குதா? கேக்குதுண்ணா. தம்பி வந்துட்டான் உள்ளாங்க. அந்த கருப்பு படத்துல போன போஸ்ட் ஒண்ணு, இந்த போஸ்ட் ஒண்ணு, ஏன் மே 14 வரலன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நானே நோட் பண்ணேன். ஊரு பூரா போஸ்ட் ஓட்டிருக்காங்க. ஆனா ஊரு பூரா போஸ்டர்ல மே ரிலீஸ் அப்படின்னு தான் போஸ்ட் ஓட்டிருக்காங்க. மே 14 ரிலீஸ் போஸ்ட் ஓட்ட மாட்டாங்க. ரிலீஸ் டேட் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஏன் அதை போட மாட்டாங்க? ப்ரொமோஷன்ல வந்து அதை ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. அந்த கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானே நோட் பண்ணேன். ஆமா இல்ல, இவர் ஊரு ஃபுல்லா போஸ்ட் ஓட்டிருக்காங்க, ஜஸ்ட் மே ரிலீஸ் மட்டும் தானே போஸ்ட் ஓட்டிருக்காங்க, ஏன் மே 14 அதில் மென்ஷன் பண்ணலங்கிறது தெரியல. இல்ல ஆக்சுவலா நானும் வந்து ரீசெண்டா வெளியே போறப்ப நானும் பார்த்தேன். டேய் ஏதோ மே 14 அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களா, அப்புறம் ஏன்டா மே ரிலீஸ் போட்டு 14 ஐ மீன் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்ப மே 14 போட வேண்டியதானே, மே ரிலீஸ்னு எது போடுறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கும். அதை விட்டா தெரிஞ்ச வேற பெட்டர் டேட்டும் கிடையாது. சம்மர் ரிலீஸ் கரெக்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மே ஃபர்ஸ்ட் வீக்கே கரெக்ட் தான். ஐ மீன் மே 7th அந்த மாதிரி கூட போகலாம். இல்லாட்டி வேற எதுவுமே இல்லையே படமே, கரை மட்டும்தான் வருது ஏப்ரல் 30. பிரகாஷ் ப்ரோ, இப்போ ஸ்க்ரோல் பண்றேன், நீங்க ஏதோ போட்டிருக்கீங்களா ஒரு வீடியோ, பயங்கரமா சிரிச்சிட்டேன் அப்படின்னு. இல்ல அது வேணாம், இங்க வேணாம், அது வேணாம். நான் வேணா உங்களுக்கு டிஎம் பண்றேன். ஓகே ஓகே. இது ஏதாவது ஐடியா இருக்கா? பால் டப்பா சாயும் சேர்ந்திருக்காங்க, கருப்பு தேர்ட் சிங்கிள். ஆனா போஸ்டர் ஒரு மாதிரி சோகமா இருந்துச்சு இல்ல? நான் கூட டீசர்ல வந்த ஷாட் தானே இது, ஃபைட் சீனுக்கு முன்னாடி சீக்வன்ஸ் இது. அப்படியா? அந்த டீசர்ல பாருங்க, இவரு படுத்துட்டு இருப்பாரு, அந்த அதே கெட்டப்ல அதே லொகேஷன்ல ஃபைட் சீனும் இருக்கும். இல்ல எனக்கு ஒன்றும் புரியல. இந்த படத்துல 2 கெட்டப்ல அவர் பெரும்பாலும் இருக்காரு. ஒண்ணு லாயர் கெட்டப்ல, இன்னொன்னு இந்த கெட்டப்ல. இந்த கெட்டப்ல தான் எல்லா போஸ்டும் வந்திருக்கு. இந்த கெட்டப்லன்னு சொன்னீங்க, அதுக்காக கேட்கறேன். ஏதாவது இந்த சிவப்பு சட்டையை போட்டு திண்ணையில, அய்யனார் கோயில் திண்ணையில படுத்திருப்பாரு, அதே அந்த ஷாட்லயே அந்த ரெட் ஷர்ட்லயே ஃபைட் வர மாதிரி 2-3 ஷாட் டீசர்ல இருக்கும். ஓகே ஓகே. அநேகமா அந்த மே 2nd வீக் வந்து மே 15 16 அந்த தேதியில வந்து எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் வந்துடும் நினைக்கிறேன். சென்சார் எப்போ வரும்னு ஏதாவது ஐடியா இருக்கா ப்ரோ? இது ரொம்ப ஃபாஸ்ட். சென்சார் வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ள சென்சார் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் வீக் அவங்க அதான் ஐடியா பண்ணுவாங்க. ஆனா மே 3 ரிசல்ட் வரனால அடுத்த வாரம் ஓரளவுக்கு கேப் விட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி கணக்கு பண்ணா மே 14, இல்லைன்னா அதுக்கு இந்த வாரம் அந்த 7 எலெக்ஷன் முடிஞ்ச அந்த ரிசல்ட் வந்த அந்த வாரத்துல ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன் 24 கூட வந்துட்டு ஓகே தானே, எலெக்ஷன் முடிஞ்சிட்டு அப்படின்னு இல்லை, பண்ணலாம் தான். அது உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து அடுத்த 6 நாள்ல உங்களுக்கு கரை ரிலீஸ் இல்ல. கரை ரிலீஸ் புரியுது ப்ரோ, பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அதை தானே இல்ல, அதான் பார்க்கணும். பெஸ்ட் பாசிபிள் டேட்னா உங்களுக்கு பெஸ்ட்னா ஏப்ரல் 30 தான், இல்ல மே 14 தான். அந்த மாதிரி தான். அந்த கேப்ல ரெண்டு டேட்ல ஒரு 24 சொல்றேன் நான். 24 நல்லா அவ்வளவு தூரம் அப்படி ஒன்றும் இருக்காது. வேணா நீங்க லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வேணா ரிலீஸ் பண்ணலாம். அதுதான் சொல்றேன், இப்போ லீக் ஆயிடுச்சு அதனால வந்துட்டு அந்த ஒரு டேட் பாசிபிள் டேட். ஏன்னா மேபி இது கரை புரியுது, இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு வீக் தள்ளி போய் கூட. அதே ப்ரொமோஷன் எல்லாம் பண்ண பாருங்க, அது வந்து ஓரளவுக்கு பேசிக் ப்ரொமோஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த ப்ரொமோஷன் பண்றதுக்கு கேப் இல்லாம போயிடும் 24னா.
அந்த எலெக்ஷன் ப்ரோமோஸ்லாம் விடுற மாதிரி இருக்கும். எலெக்ஷன் அதுக்கு ப்ரோமோஸ் விட முடியாது. டிவி அதுக்கு ப்ரோமோ சென்சார் பண்ணுவோம். டிவியில போடணும் ஒரு ப்ரோமோ சென்சார் பண்ணுவாங்க, ஒரு 10 செகண்ட்ஸ் ப்ரோமோலாம். அவங்க அந்த எதுவுமே இல்லாம ப்ரோமோஷன் சென்சார் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த பாலிடிக்ஸ் இது அவங்க வந்து அந்த பாலிடிக்ஸ் ப்ரோமோ வச்சு தானே வந்து ப்ரோமோ பண்ண முடியும். அதுதானே உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும் ஆடியன்ஸுக்கு. அதனால வந்து அது டைம் கொடுத்து தானே பண்ணுவோம் இருக்கும். சரி ஓகே. உதாரணமா இப்ப அது நிறைய விஷயம் சிக்கலாகும். அதனால ஏப்ரல் 30 இல்லைன்னா மே 14 அந்த கேப்ல அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏப்ரல் 30 கூட அந்த கேபிஎனுக்கு வந்து கேடின்னு ஒரு படம் இருக்கு. அதனால அதுவும் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அவங்களுக்கு கவனமா அதெல்லாம் செலுத்துவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே இது சர்டிபிகேட் வந்துருமா ப்ரோ? சர்டிபிகேட் வந்துருமே சொல்றாங்க. சர்டிபிகேட் வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா இவங்க இந்த ப்ரோமோ எல்லாம் இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் போடலாமா அட்வர்டைஸ்மெண்டா? அதான் போட முடியாது. அதுக்கு தனியா சென்சார் இருக்கு. அதை இந்த டைம்ல சென்சார் பண்ண மாட்டாங்க. சென்சார் சர்டிபிகேட் தர மாட்டாங்க. ஆனா அது யூடியூப்லாம் போறதுக்கு தேவை இல்ல சென்சார்லாம். யூடியூப்ல போடுறதுக்கு தேவை இல்ல, டிவில போடுறதுக்கு தேவை உங்களுக்கு. ஓகே ஓகே. ஏன்னா இந்த படம்லாம் வந்து இப்போ விஜயோட ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக, விஜயோட மெயின் கோர் ஆடியன்ஸ்க்காக இருக்கிற படம். டிவில நீங்க ஆட் போட்டாங்கல்ல. ஆமா ஆமா. பாப்போம் அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னு பாப்போம். சென்சார் சர்டிஃபிகேட் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது. இதை காரணமா காமிச்சு சென்சார் சர்டிஃபிகேட் சீக்கிரம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அநேகமா நெக்ஸ்ட் வீக்ல சென்சார் சர்டிஃபிகேட் கைக்கு வந்துருங்கிறாங்க. சென்சார் சர்டிஃபிகேட் கைக்கு வந்துச்சுன்னா அடுத்த டேட் உங்களுக்கு வந்து இந்த 24 to 30 இல்ல மே 14 இந்த 3 டேட் தான் உங்களுக்கு ஐடியா. பாசிபிள் டேட் அதுதான். ஐடியாங்கிறது எனக்கு தெரிஞ்சு மே 14 பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த லீக் ஆயிடுச்சு வேற வழியில டக்குனு ரிலீஸ் பண்ணா ஏப்ரல் 30 பண்ணணும். ஏப்ரல் 30 பண்றாங்கன்னு தெரியும். அந்த லீக் ஆனது கேஸ் எல்லாம் போயிட்டு அது எதனா கேஸே போடலையே. தயாரிப்பாளர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். தயாரிப்பாளர் போலீஸ்ல கம்ப்ளைண்டே கொடுக்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க வந்து கமிஷனர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து இது மாதிரி இதாயிருக்கு, இந்த இது யார் மேல நடவடிக்கை கேஸ் தான் கொடுக்கணும். அவங்க வந்து கொடுக்கல போல இருக்கு. வெறும் இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. தடவியல் அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் பார்ப்பாங்க. ப்ளஸ் வந்து இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்து வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் யார்ட்ட போச்சு அதெல்லாம் பார்ப்பாங்க, வெரிஃபை பண்ணா. அப்படி அவங்களே லீகலா வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. நான் அப்படி பண்ணாம இப்போ கமிஷனர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அது வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ஆளை ஃபைனல் பண்ண முடியும். அவங்க இன்னும் அதை பண்ணல. நான் அப்படி ஒரு நியூஸ் எதுவுமே வரல. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனதாகவோ கமிஷனர் போனதாகவோ கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவோ இன்னும் நியூஸ் வரல. அவங்களே அடுத்த நாள் தானே ப்ரெஸ் ரிலீஸே கொடுத்தாங்க. பட் இந்த வாரக்ஸ் டீம் உள்ள வந்திருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நல்லா இது இந்த ஆன்டி பைரசி டீம் ஒரு டீம் இருந்துச்சு. அவங்க இந்த ஆன்டி பைரசி டீம்ங்கிறது அபிஷியல் டீம் இல்ல பாருங்க. அது வந்து நம்ம வேலைக்கு வைக்கிற ஆட்கள். இந்த ட்விட்டர்ல இருக்க மாஸ் பங்க் அப்படி இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீடியோ கிளிப் ரீச் ஆச்சுன்னா அந்த ஐடியா தூக்க தான் முடியும் அவங்களால. அவங்க யார் லீக் பண்ணாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அது மோஸ்டா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கிங் தான் ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க. அவங்க மேஜர் பிளேவே காப்பிரைட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து என்னன்னா அந்த டீமுக்கு அவங்கள்ட்ட இது அத்தாரிட்டி பவர் கொடுக்குற மாதிரி. இடத்த வந்து நான் வெளிநாட்டுல இருக்கேன்னா எனக்கு பேர் நான் விற்க முடியல, வர முடியல, கையெழுத்து போடுவோம். நான் இன்னொரு ஆளுக்கு பவர் கொடுக்குறேன்ல, நான் ஒவ்வொரு ஆளையும் பார்த்து பண்ண முடியாது, இன்னொரு பவர் கொடுக்குறேன். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த காப்பிரைட் ஓனர் கிளைம் என்ன பண்ணுவோம், இவருக்கு வந்து அத்தாரிட்டி கொடுப்பாங்க. இவரு என்னுடைய ப்ராடக்ட்டை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படி காப்பிரைட் அடிச்சு அவங்க ஐடியா தூக்க முடியும், அந்த வீடியோ தூக்க முடியும். அப்படிதான் ரிமூவ் பண்றதுக்கு மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க தவிர கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கணும் இவங்க வந்து கமிஷனர்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த லீகலான சட்டப்படி நிறைய அவங்க ப்ராசஸ் எடுக்கலாம். இன்ன வரைக்கும் போலீஸ் கம்ப்ளைண்டே பண்ணல. யாருக்கு வந்து அது கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னா முன்னாலாம் அந்த ஸ்டேஷன் போவாங்கல்ல, அப்படி ஸ்டேஷன் போனாலும் உடனே அது ஆக்ஷன் வேகமா எடுப்பாங்க. அந்த கிரைம் பிரான்ச்ல இருந்து அவங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா ஆளை கண்டுபிடிக்கலாம். சன் நியூஸ் கார்டு ஒன்று பார்த்தா 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. இல்லையே எங்க டிஎல்ல தான் வரலையே ப்ரோ. அது எதனா ஃபேக்கா இருக்கும் ப்ரோ. இதுதான் என்னத்துக்கு நிறைய பேர் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி. கம்ப்ளைண்டே பண்ணாம எப்படியும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, எனக்கு புரியவே இல்லையே. ஆனா இங்க அந்த காப்பிரைட் டீமுமே வந்து ப்ராப்பரா இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா நான் அந்த ஆடிஷன் படத்துக்கு ட்ரெய்லர் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ற டைம்ல எல்லாரும் அந்த தியேட்டர்ல இருந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரே நாள்ல ஒரு வீடியோ கூட இல்லாத மாதிரி எல்லா ரெடிட்ல இருந்து ட்விட்டர்ல இருந்து எல்லாத்தையுமே தூக்குனாங்க. அது அந்த மாதிரி கூட இவனுங்க வேலை செய்யலன்றதும். ஏன்னா நான் 2-3 நாளைக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் கண்டினியூஸா இந்த
இது லீக் ஆன ஃபுட்டேஜஸோட பிக்சர்ஸ்லாம் டிஎல்ல வந்துகிட்டே இருந்தது. இல்ல என்ன கீழே என்ன கமெண்ட்ல விட்டுருக்கேன் பாருங்க. இந்த அவரோட அந்த வாரக்ஸ் சிஇஓ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தான் ட்வீட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்டி பெரிஸ் டீம் ஒன்று வந்துச்சு. அது இல்லாமல் வாரக்ஸ்ல இந்த மாதிரி ட்வீட் பண்ணாங்க, ஷேர் பண்ணாதீங்க இது பண்ணுவோன்னு சொல்லி. இந்த வாரக்ஸ் டீமோட அந்த இது சிஇஓவா யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு நியூஸ் சேனலுக்கு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருந்தாரு. நாங்கள் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கோம், ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்லாம் சொல்லி. அவங்க எப்படி ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்க வந்தேன். ஆனா நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள சொல்லி முடிச்சிட்டீங்க. சரி, ஓகே. இல்ல கீழே நான் போட்டிருக்கிறேன், இது அபிஷியல் தானே, 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. இல்ல அவங்க அபிஷியல் பேஜ் அபிஷியல் தான். ஆனா அப்படி வேற எதுலயும் நியூஸ் வந்த மாதிரி தெரியல. பார்ப்போம். சன் நியூஸ்க்கு எதனா டிஎல்ல வந்துருக்கும் போல இருக்கு, அதை போட்டுருக்காங்க. அவங்க தான் நியூஸ் வந்திருக்கும் போட்டிருப்பாங்க. இப்போ படமே ரிலீஸ் ஆனா அந்த பழைய கிரவுடு உள்ள வருமா ப்ரோ? விஜய்க்கு அந்த நார்மல் ரீரிலீஸுக்கே அந்த கூட்டம் ஒன்று வர்றது, அது வருங்க, கண்டிப்பா வரும். ஓப்பனிங் இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஆனா அந்த ஜெனரல் ஆடியன்ஸ் இப்போ பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும், நான் வந்து நிறைய பேர் மொபைல்ல படம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் இப்போ ஒரு ஸ்டூடியோக்கு போனேன், அந்த ஸ்டூடியோல அவங்க உட்காந்து படம் பார்த்துட்டு அது ஷேர் பண்றதுன்னு அது பெரும்பாலும் பண்ணிடுறாங்க. இந்த தேட்டர்ல போய் படம் பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்களா, இந்த எதுவுமே இல்லாம அபிஷியலா ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஓடிடில வந்து போய் பார்க்குற ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஓடிடில வரலங்கிறதுக்காக மட்டும் தேட்டர் போறவங்க இருப்பாங்களா, அந்த மாதிரி ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் போறது கொஞ்சம் கண்டிப்பா குறையும். வசூல்ல இல்ல கொஞ்சம் ப்ரோ, குறையுமே தவிர இந்த விஜய்க்கு ரெகுலர் ஆடியன்ஸ் வர குறைய மாட்டாங்க. அதான் ஒரு ஃபர்ஸ்ட் 3 நாள் பக்காவா தான் இருக்கும் இன்னைக்கு தெரிஞ்சு. தலைவாலையும் அப்படிதான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 3 டேஸ் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் சுத்தமா ஆளே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஆனா வந்து நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது கொஞ்சம் தேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லா ஓடும் படம். இதுல வந்து ஒரு 3 டேஸ் தாண்டதே பெரிய விஷயம் நினைக்கிறேன். இப்போ அதான் பாத்தீங்கன்னா brother, அதான் ஒரிஜினல். அதான் என்ன வசூல் விஜய் ஃபேன்ஸ் அப்படியே இருப்பாங்க. விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பா பார்ப்பாங்க, அந்த ஓப்பனிங் இருக்கும், அதெல்லாம் பாதிப்பு இல்லாம இருக்கும். ஜெனரல் ஆடியன்ஸ் படம் பார்ப்பாங்கல்ல, அவங்க வரதுக்கான க்ரௌட் குறைஞ்சிடும். ஏன்னா அதுல 50% மேல இப்போ ஆடியன்ஸ் பார்த்துருவாங்க. இப்ப ஆமா, வீக் டேஸ் க்ரௌடுமே ரொம்ப குறையும். வீக் டேஸும் அந்த அங்கே ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்தாதான் வீக் டேஸே க்ரௌடு, அதுவும் இல்லைன்னா சுத்தம். இப்போ ஒரு ஆனா 10 பேர் இருக்காங்கன்னா அதுல 9 பேர் படம் பார்த்துட்டாங்க ப்ரோ. பார்த்தவங்களும் வருவாங்க ப்ரோ, ஆனா வந்து அதான் குறையும் கொஞ்சம். ஆனா இல்ல பிரகாஷ் நான் ப்ரோ, இப்போ டைம் வரைக்கும் விஜய் பாஸ்ல ஃபேன்ஸ்ட அரசியல் கேட்ட பேசுவாங்க. வரைக்குமேவும் இந்த படத்துல வர என்னெல்லாம் பேசியிருக்காங்கிறத டீட்டெயிலா பேசிட்டு உட்காந்துருக்காங்க படம் பார்த்தவங்க. கார்த்தியும் கேட்டிருக்காரு, அப்படியா அப்படியா அப்படின்னு. இல்ல இந்த படம் ரிப்போர்ட்டும் அவ்வளவு பெருசா இல்ல ப்ரோ, ஆவரேஜ் தான். விஜய் ஃபேன்ஸே நிறைய பேருக்கு பிடிக்கல இந்த படம். மேபி அந்த ரீமேக்கா இருக்கனால அந்த ஃபேக்டர் அங்கே ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இப்போ வந்துட்டு இங்கிலீஷுமே வந்துட்டு ரஷ்யால இருந்து லீக் ஆகுது. அதுதான் என்னன்னு தெரியல. பரணி ப்ரோ, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ட்வீட் போட்டிருந்தீங்கல்ல ரஷ்யன் சப்டைட்டில்னு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்குன்னு சொன்னாரு. இல்ல புரியுது. ஆக்சுவலா இங்கிலீஷ் சப் வந்துட்டு அது அவர் போட்டதுல பாதி படம் வந்து ரெண்டுக்கு வந்துருச்சு, அதனால அது இங்கிலீஷ் சப்டைட்டில் கிடைக்கும். சில படம் வந்து இல்ல ப்ரோ, நான் சொல்லி முடிச்சிடுறேன், சாரி. என்னன்னா அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிரைம் 101 அந்த படம் வந்துட்டு ரெண்டுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த இது நான் பார்த்த வரைக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி எதுவும் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. அந்த ஆடியோ மட்டும் வந்துட்டு ரஷ்யன் ஆடியோவா இருக்கும். அதை மட்டும் வந்து ரீப்ளேஸ் பண்ணி இது பண்ணிடுறாங்க. அந்த தியேட்ரிக்கலா ஒரு கேம் இதுல வர்றப்போ அதுல ஒரு ஆடியோ இருக்கும்ல, அதை வந்து இப்ப இந்த இதுக்கு இப்போ போட்டுடுறாங்க. அப்ப வந்தப்போ வந்துட்டு ஏதோ ஒரு படம், எனக்கு ஷோரா தெரியல, அனிமேஷன் ஃபிலிம் தான், ஆப்பர்ஸ் நினைக்கிறேன். அது மட்டும் தான் அந்த கீழே பிளர் பண்ணி இல்ல சாரி, ஐயோ, அந்த பார்ட் 2 வந்துச்சுங்க ரீசெண்டா. சூப்பர் மேரியோ இல்ல ப்ரோ, அனிமேஷன் ஃபிலிம், ஃபுல் அனிமேஷன் ஃபிலிம் பார்ட் 2 ஏதோ ஒன்று வந்துச்சு. எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. தியேட்டருக்குலாம் செம்ம ஹிட். ஜூட்டோபியா 2. ஜூட்டோபியா 2 அந்த இதுக்கு தான் வந்துட்டு கீழே பிளர் பண்ணி இங்கிலீஷ் இது போட்டு வச்சிருந்தாங்க. ரஷ்யன் இதுல இருந்து பிளர் பண்ணி போட்டு. இது ஆல்ரெடி சைனால இருந்துலாம் ஃபர்ஸ்ட்லாம் வரும் ப்ரோ. நான் அந்த ரெடி பிளேயர் ஒன்ற படம்லாம் வந்து சைனா பிரிண்ட் வந்து சைனா சப்டைட்டில்லே வந்து வரும், ஆனா ஆடியோ மட்டும் மாத்திருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கு, 1-2 படம் அப்படி வரும். இப்போ கொஞ்சம் நிறைய வருது போல சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதுதான் இல்ல, ஆனா இப்ப ரீசெண்டா வந்து எல்லா படமுமே வந்துருச்சுங்க. அதான் ப்ரோ, தியேட்டர்ல ரெண்ட் வரதுக்கு ஃபர்ஸ்ட்லாம் இந்த மாதிரி வந்துரும். சைனா சப்டைட்டிலோட சில படம்லாம் வந்துரும் சீக்கிரமாவே. அவங்க ஊர்ல அந்த இது விற்க ஆரம்பிச்சிருவாங்க, டிவிடிஸ் விற்க ஆரம்பிப்பாங்க, இல்லாட்டி அந்த மாதிரி விற்க ஆரம்பிப்பாங்க. அந்த பிரிண்ட் வந்துரும், ஆனா அது சப்டைட்டில் எடுக்க மாட்டாங்க, ஆடியோ மட்டும் மாறி வரும். இந்த 2 நாள்ல 3 படங்க.
ஹெச்டி வந்திருக்குது. எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. விஷால் ப்ரோ ஏதாவது சொல்ல வந்தீங்க? இல்ல ஜுட்டோபியா 2 தான் லீக் ஆச்சுன்ற. சுட்டோபியா 2 லீக் ஆச்சு. இது பார்க்கலையா அப்போ நீங்க மற்ற படம்லாம்? இல்ல நீங்க கேட்டீங்கல்ல எந்த பார்ட் 1 அதுதான் ஓகே சொல்றேன். ஓகே ஓகே. அது இப்போ ரீசெண்டாக நிறையா வருது. என்ன எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரில. அது என்னன்னா அந்த டிஜிட்டல் சினிமா பேக்கேஜ், அதாவது சினிமா தியேட்டர்ஸுக்கு போகிற பேக்கேஜ் அப்படியே ரிலீஸ் பண்ணுறாங்கன்றதான் இன்னும் ஆச்சரியமா இருக்கு. 16 GB பிரகாஷ் ப்ரோ, பரணி கேக்குதுங்களா பேசுறது? ப்ரோ கேக்குது சொல்லுங்க ப்ரோ. கேக்குது ப்ரோ. ஆனா நான் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசினா எக்கோ அடிக்குது. ஹலோ, அதாவது ஸ்பீக்கர் ஆன் பண்ணா எக்கோ அடிக்குது. அதான் இந்த கேரளாவில் இப்போ இந்த மோகினி ஆட்டம் அப்படின்னு சொல்லி இந்த பார்ட் 2 வந்திருக்கு, பரதநாட்டியம் 2. அது நல்ல ரிவ்யூஸ் வருது, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு த்ரில்லரா போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இங்க வருமா ப்ரோ? ஃபர்ஸ்ட் பார்ட் டீசெண்டா இருக்கும் ஆக்சுவலா. அது கான்செப்டாவே ஒரு மாதிரி. அது எந்த ஓடிடில இருக்கு? ஐயோ டக்குன்னு கேட்டீங்களே, ஒரு நிமிஷம் விடுங்க நான் பார்த்து பார்த்துருவோம். ஆக்சுவலா கிறிஸ்டோபர் ப்ரோ நீ தான் பார்த்து ரிவ்யூ போட்டார், அமேசான் பிரைம்ல இருக்கு ப்ரோ. அது தியேட்டர்ல தான் நான் பார்த்தேன். எனக்கு ஒரு மாதிரி பாக்குறப்பே ஒரு மாதிரி டீசென்டான படம் தான், ரொம்ப மோசமான படம்லாம் கிடையாது, டீசெண்டா இருக்கும். காமெடிஸ் உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அது கொஞ்சம் இப்போ அது உள்ள படத்துக்குள்ள போறதுக்கு, அந்த கான்செப்டுக்குள்ள போறதுக்கு, ஐ மீன் அந்த பிளாட்குள்ள போறதுக்கு ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் இதாகும். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். அப்புறம் பாருங்க. பிரகாஷ் ப்ரோ, வாலா 2 தமிழ் தெலுங்கு டப் ரிலீஸ் பண்ண போறாங்களாமா? நீங்க அப்பயாச்சும் பாப்பீங்களா? ஆமா, என்ன பரணி தெரியல. தமிழ் அண்ட் தெலுங்கு டப் வரப்போகுதுன்னு சொல்லி ஏதோ ஒரு போஸ்ட் பார்த்தேன். தியேட்டருக்கு எது என்ன படம்? வாலா 2 அப்பயாச்சும் பாப்பீங்களான்னு கேட்கலாம் தான். வாலா 2 கேட்ட உடனே மைக் ஆஃப் பண்ணிட்டாரு. அதெல்லாம் பாத்துருவாருங்க. இல்ல பண்ணி தமிழ் டப் ரிலீஸ் ஆகட்டும், மலையாளத்திலேயே பார்க்கணும்னு ஐடியா. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலங்கனால யோசிக்கிறேன் நான். இல்ல நீங்க நல்லா பார்க்கலனாலும் பாருங்க, உங்களுக்கு வந்து இது ஸ்டாண்ட் அலோனாவே ஒர்க் ஆகும். அந்த கேரக்டர் சுத்தமா இதுல வர மாட்டாங்களா ப்ரோ? இந்த இவங்க வந்தாங்கல்ல அந்த படத்துல இருக்காங்க. அது வந்துட்டு சும்மா அது கேமியோ மாதிரி. அதான் இவங்க அந்த படத்துல வந்தாங்கல்ல சும்மா ஒரு 2-3 சீனுக்கு. அதான் அந்த மாதிரி கேட்டேன். இதுல சும்மா கிளைமாக்ஸ்ல மட்டும் வருவாங்க. ஓகே அது வந்து ஏற்கனவே வந்து தொடர்ச்சியா இல்ல வேறவா ப்ரோ? எனக்கு கிளியரா கேட்கல ப்ரோ, என்னாச்சு? என்ன படத்தோட பார்ட் 2 ப்ரோ? வாழா 2-ஆ? ஆமா, அது தொடர்ச்சியா இல்ல வேறவா? அது ஃப்ரெஷ்ஷா வேறவா? ஸ்டாண்ட் அலோன் தான். கேரக்டர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து இதுல வருவாங்க. கதையா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரியா தான் இருக்கும். அந்த படத்தோட சீக்வல் வரவே இல்லைங்களா? அந்த ஒரு ட்ரைலர் எல்லாம் விட்ட மாதிரி இருந்தது அந்த படத்துக்கு. டீசர் ஏற்கனவே அந்த வாழா வந்ததுக்கு. அது தியேட்டருக்கெல்லாம் வந்து இது டிஜிட்டல்லே வந்துருச்சுங்க, ஓடிடி. அது ஒரு பார்ட் 2ங்க வந்துருச்சா? பார்ட் 2 அதுதான் ப்ரோ இது. ஆனா வந்து பார்ட் 2 தான் ப்ரோ இது. ஆனா கதை வேற ஒருத்தவங்களோட கதை, அவங்களோட கதையே கண்டினியூ ஆகும். இல்ல பார்ட் 1 நீங்க பாத்தீங்கன்னா பார்ட் 1 எண்டிங்ல ஒரு அந்த ஹாஷிர், அதுக்கப்புறம் 2-3 பேர் இருப்பாங்க. பார்ட் 1ல அவங்க எல்லாமே வாழை மரம் மாதிரி வளர்க்குற மாதிரி காமிப்பாங்க. நிறைய மழை வர மாதிரி முடிப்பாங்கல்ல. அதோட தொடர்ச்சி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4 பேர் உட்கார்ந்து டீ கடையில பேசுவார் ப்ரோ. என்ன கேக்குறாரு அவங்களோட அது வந்துட்டு கண்டினியூஸான்னு கேக்குறாரு. அத சொல்லுங்க அவர்ட்ட. கண்டினியூஸ்லாம் கிடையாது. அந்த கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு 3 பேர் 4 பேர் இருப்பாங்க.
அவங்களோட கதை தான் இது. ஸ்டாண்ட் அலோனா தான் இருக்கும். நீங்க அது பார்க்கலனாலும் புரியும். அது பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் என்ஜாயபிளா இருக்கும். கதையா ஸ்டாண்ட் அலோன் தான். ப்ரோ கரெக்டா சொன்னா அந்த பேசில் ஜோசப்போட சீன் வரும் பாத்தீங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல. இப்போ 2 கேங்கா பிரிஞ்சு நின்றுப்பானுங்கல்ல, இந்த பக்கம் அந்த பக்கம். அந்த அந்த கேரக்டரைசேஷனோட ஸ்டோரி தான் இது. கரெக்ட். கொக்கைன் வச்சு மாட்டிப்பாங்கல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு, பேசில் ஜோசப் கூட அவங்க அப்பா அம்மா வர சொல்லி அட்வைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல. அதில் இவங்க அந்த மெயின் கேரக்டர்ஸ் இல்லாம இன்னொரு 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஸ்டோரி இது. நீங்க அவங்க 4 பேர்த்தோட ஸ்டோரி ஃபர்ஸ்ட்ல பார்ப்பீங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்ல. இதுல வந்துட்டு இவங்களோட ஸ்டோரி, இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க லைஃப் எப்படி போச்சுன்றதுதான் இதுல இருக்கும். ஆனா எனக்கு தெரியல, இப்ப ஓடிடில வந்தாலுமே வந்துட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா நிறைய அந்த கேரளாக்கே கொஞ்சம் ரிலேட் பண்ற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இங்க மத்த இடத்துல எவ்வளவு கனெக்டபிளா இருக்கும்னு தெரியல. தமிழ் டப்டு வெர்ஷன் 24th அன்னைக்கு ரிலீஸ்ன்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு கேரளா சைட்ல இருந்து. அப்படியா? தெரியல, ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டு பார்ப்போம். ஆல்ரெடி செம கலெக்ஷனுங்க, மொரட்டு கலெக்ஷன். லோக்காவை தாண்டிடும்ன்றாங்களே கேரளால. லோக்காவை தாண்டுமான்னு தெரியல, பட் ஓகே. ஆனா வேற படம் உள்ள விஷால் உங்களுக்கு அதுதான் இல்ல பரணி, இது வீக் டேல இது பண்ற கலெக்ஷனே எனக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையடா. தொடரும் லோக்காக்கு கூட இவ்வளவு வரலையடான் இருக்கு எனக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்து திருஷ்யம் வரைக்கும், சாரி திருஷ்யம் பேட்ரியாட் வரைக்குமே இந்த படமே இல்ல. இந்த மந்த் ஃபுல்லா இந்த படம் மட்டும் இல்ல ப்ரோ, நெக்ஸ்ட் வீக் டொவினோ படம் இருக்கு. அந்த படம் அந்த படம் ஒன்னாவது ஹைப்பே இல்ல. இன்னொரு விஷயம், அந்த படத்தோட ரைட்டர் வந்துட்டு பிஎஸ் ஃபிலிம்ஸ் எதுவுமே சரியா போகல. அதனால எனக்கு அந்த படத்து மேல நம்பிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு. இவரு படம் இல்ல, அந்த ஒரு படத்தோட செகண்ட் ஹாஃப் ரிப்போர்ட் அவ்வளோவா ஆவரேஜா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா இருக்கும் தான் சொன்னாங்க. ரிப்போர்ட் எதுவும் பார்க்கல. இன்னொன்னு இவரோட படம் ஒண்ணு வருதுங்க, ஒரு துரோக சாகர்ஜரியத்துன்னு சொல்லிட்டு. அவர் பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. என்ன தான் கேஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அந்த படத்தோட டைரக்டரோட அவர் தான் அவர் நடிக்கிறார் இந்த படத்துலயும். இந்த படமும் இருக்கு. ஸோ அந்த படம் இந்த வீக், ஐ மீன் கம்மிங் வீக் வருது. ஓடும் தான் போல பாருங்க. எதனால இவ்வளவு பெரிய ஹிட்டு? அதாவது என்ன, இந்த படம் தான் கேக்குறேன், வாழா 2. ஏன்னா நிறைய படம் இந்த மீட்டர்ல வந்திருக்குல்ல, இது என்ன அநியாயத்துக்கு பேசுறாங்க, பெரிய கலெக்ஷனு. அதான் என்ன, எதனால, ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா? சரி, நம்ம இதுல வந்துட்டு இது என்ன சொல்ல, ஐயோ டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது அந்த படம் பேரு. எஸ்கே படம், ரெட்ரோ கேடி பில்லா கில்லாடிடாங்க. ஓகே. அது வந்தப்போ அந்த ஒரு மீட்ரு இருந்துச்சு, அது லாஸ்ட்ல ஒரு எமோஷனலா வச்சு முடிச்சுட்டாங்க, நம்ம மறந்துட்டோம். ஆனா டான்ல வந்து அது ரொம்ப எக்ஸ்டெண்டடா பண்ணியிருந்தாங்கல்ல, ஓகேவா? நம்மள வந்துட்டு இது வந்துச்சு. இப்போ அதுல நிறைய பேர் சொன்னாங்க காமெடி ஸ்பேஸா ஒர்க் ஆகலன்னு சொல்லி டான்ல சொன்னாங்க. பட் இதுல நீங்க சீனாவே, பிரகாஷ் நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ சொல்லும் போதே அதுதான் சொன்னேன், சீனாவே ஒரு 4 சீன் நீங்க நல்லா வச்சுட்டீங்கன்னா அந்த படம் வந்துட்டு ஓடிடும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2-3 சீன் வந்துட்டு சிரிக்க வைக்கிறதுக்குன்னு 2-3 சீன் இருக்கு, நம்மள நல்லா சிரிக்க வைக்கும். செகண்ட் ஹாஃப்ல அழுக வைக்கிறதுக்குன்னு 2-3 சீன் இருக்கு, நம்மள அழுக வைக்கும். அந்த மாதிரிதான் அது வந்து ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு. இது படம் பாருங்க, அது சிப்ளிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னும் வந்துட்டு நல்லா கனெக்ட் ஆகும். அது நிறைய பேர் அதை சொல்லியிருந்தாங்க. ஆனா தியேட்டர்ல தான் ப்ரோ பார்க்கணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எனக்கு எப்படின்னே தெரியாது. எனக்கு நான் அது ட்ரெய்லர் கூட பார்க்காம தான் போனேன். எனக்கு அந்த கிரௌடு பண்ண ரியாக்ஷன்ஸ், ஃபுல்லா கேரளா பீப்புள்ஸ் தான் வந்தாங்க சென்னையில. அந்த கிரௌடு பண்ண ரியாக்ஷன்ஸ் தான் எனக்கு படத்தை பிடிக்க வச்சது. அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க கிரௌடு. எனக்கு அது பார்க்கும்போதே ஆசையா இருந்தது, என்னடா எவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இந்த 24th மைக்கேல் ஜாக்சன் பயோபிக் வருது. யாரா எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா அந்த படத்தை? எனக்கு பெருசா அது எக்ஸ்பெக்டேஷனே வரல. அது ஏசன்ற படம் ப்ரோ, ஐமேக்ஸ்ல போறேன், நல்ல கூட்டமா இருக்கும். நான் போனா அது கோயம்புத்தூர் பிராட்வேல தான் போவேன், இல்லைன்னா வேற எங்கேயும் அந்த படத்தையே பாக்குறதா இல்ல.
அவனை கொண்டாடிட்டு இருக்காங்க பிரீமியர் ஷோ முடிஞ்சு. செம ஸ்டாண்டிங் அப்படிங்களா bro? ஓவேஷன் அவனுக்கு. ஆமா ஆமா, ஜாஃபருக்கு ஓ, படம் நல்லா சூப்பரா இருக்கும் போல பெர்ஃபார்ம் இருக்கு. பண்ணிருக்கான். அவங்க அந்த தெரியல, இது இவருக்கே ஆஸ்கார் வாங்கி கொடுத்த படத்தை அந்த டைரக்டர் தானே இது பொஹீமியன் பொஹீமியன் ராப்சடிங்க, அதை நம்பி போலாங்க. இந்த படம் அது ஒரு சம்பவங்க. அது சூப்பரா இருந்தது அது அந்த படம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவரோட பாட்டு எல்லாமே கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடிலாம் அவர் யாருன்னு அங்க தெரியாது. வந்துட்டு உங்களுக்கு அவர் பாட்டாது, அதுக்கப்புறம் இங்க இந்த ஆள் பாட்டு நமக்கு தெரியும் வேற, அதனால தெரியும் வேற. ஆமா, சூப்பரா இருக்கும்னு அது நினைக்கிறேன். தெரியாமலே வந்து அந்த பாட்டுலாம் நமக்கு பிடிச்சிருச்சு. இந்த பாட்டுலாம் தெரியும் வேற, நல்லா இருக்கும். இல்ல அந்த பையன் சூப்பரா ஒண்ணு சொன்னாங்க, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கானா. ஓகே ஓகே. அது ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு சர்ஜரிக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டோரி நினைக்கிறேன். இந்த சீன்லயுமே அந்த சர்ஜரி ஃபேஸே வரல. அது இருக்குமான்னு தெரியல, ஆனா அது இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த டைம்ல அவருக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைங்க. இன்ட்ரெஸ்டிங்னா எப்படி அதான் சொல்றது, அது பயங்கர அது கான்ட்ரவர்சி இருந்தா ஆச்சுல, நல்லா அவருக்கு ரொம்ப பல பிரச்சனை வந்துச்சு அந்த டைம்ல. இது வரைக்கும் அதெல்லாம் ப்ரொமோஷன் மெட்டீரியல் எதுவுமே காட்டல. ஒருவேளை சர்ப்ரைஸா காட்டல, சுத்தமா வச்சிருக்காங்களா? காட்டல. ஆமா, தெரியல. சர்ப்ரைஸா இருக்கா இல்ல இல்லையானே தெரியல. ஏன்னா பொஹீமியன் ராப்சடி ஃபுல்லா காட்டியிருந்தான்ல, ஆமா. ஃபுல்லா இருக்கும். இதுவும் அப்படி காட்டினா நல்லா இருக்கும். பார்ப்போம். அந்த படம் பார்க்கணும். செல்வராகவன் படம் யாரும் பாத்தீங்களா? பரணி பார்த்தாருங்க. எப்படி இருக்கு ப்ரோ அந்த படம்? எதுவும் தேருமா? பிரமாதமா இருக்குன்னாரு, ஏதோ சொன்னாரு. சொல்லுங்க பரணி, சொல்லுங்க ஐயா. யாராவது பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல யாரும் ஆகிரன் என்ன ஆகிரன், வாய்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இல்ல மேட்ச்ல மூழ்கிட்டாங்க போல இருக்கு. அண்ணே சொல்லுங்க அண்ணே. சொல்லுங்க, நீங்க லைவ்ல மேட்ச் கமெண்ட் நியூஸ் சொல்லணுமா இல்ல அப்பப்ப சொன்னா போதுமா? என்ன இன்னைக்கு எனக்கு இல்லண்ணே, இன்னைக்கு எனக்கு இல்ல. ஓஹோ, நல்லது. ஞாயிற்றுக்கிழமை ஏதாச்சும் ரெஸ்ட் எடுக்கலாம். நீங்க இல்லாதப்ப மழை பெய்ய மாட்டேது, நீங்க இருந்தீங்கன்னா மழை பெஞ்சு லேட் ஆக்கிடுது. அது என்ன மாயம்னு தெரியல. நேத்தான் உங்களை ஆசையா கேட்டேன், நீங்க இல்லாம போயிட்டு கட் பண்ணி பாருங்க, உங்களை தூக்கி விட்டாரு. அண்ணா நேத்து நல்ல வேலை ஜெயிச்சிட்டாங்க, சூப்பர்ண்ணே. அதான் நீங்க சொல்றதுக்காடி தூக்கி விட்டா, அப்படி நீங்க சொல்ல உடலையே உங்களை. நல்லா இருக்கு, ரொம்ப நாளைக்கு வெற்றி ஆகும், சந்தோஷம். ஆமாண்ணே. சஞ்சு சூப்பர்ண்ணே. இந்த வருஷம் 2026 IPL யாருமே இதுவரையும் செஞ்சுரி போடலையாமே, அப்படியா என்ன? இவர் தான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியாமே, அப்படியா இல்ல எனக்கு பொய்யான தகவல் சொன்னாங்களா? யாரும் போடல இல்ல, வம்சி யாரு போட்டா? போட்டாரு. வைபவ் சூரியவன்சியா போட்டாரா? 100 போத்த மாதிரி ஞாபகம் இல்ல. ரீமன் வந்து டக்கு 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 டக்குன்னு ஞாபகமா சொல்லுவேன். ஜஸ்ட் பெட்டிங் ஒண்ணுமே தெரியல. மேட்சை பார்க்கலாம், ஜாலியா போதா. இன்னைக்கு ஆக மொத்தம் ஒரு நடுக்கத்திலேயே இருந்தேன். கோலி எங்க இன்னும் ஒரு 20 ரன் சேர்த்து அடிச்சிட்டாருன்னா சோழி முடிஞ்சிருக்கும். கோலி இன்னைக்கு வந்து பாலுக்கு பால் அடிச்சிட்டாரு. பட்டித்தர் மாதிரி அடிச்சிருந்தா அப்படின்னா தோலி முடிஞ்சிருக்கும். ஏன்னா நான் இன்னைக்கு வந்து கட்டியிருந்தது மதியானம் மேட்ச் சுத்தி இந்த 4 பிளேயர்ல சுப்மன் கில் மேல கட்டியிருந்தேன். நல்ல வேலை, சுப்மன் கில் நல்ல ரன்னு, அதை விட பாயிண்ட்ஸ் கம்மி கோலி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சூப்பர்ண்ணே. இன்னைக்கு 4 பேர் கேட்டிருந்தாங்க, சுப்மன் கில்லா, ரிஷப் பண்டா, விராட் கோலியா, ரோஹித் சர்மாவா அப்படின்னு. ஏன்னா அந்த டபுள் மேட்ச்னா 4 பிளேயர்ல ஒரு பிளேயரை தேர்ந்தெடுப்போம். அந்த 4 பிளேயர்ல அந்த ஒரு பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணா நார்மலா கிடைக்கிற ஒரு பாயிண்டை விட 3 பாயிண்ட் கிடைக்கும். இன்னைக்கு அந்த அடிப்படையில எனக்கு கோலி மேல மட்டும் கொஞ்சம் பயமாயிருச்சு. ஏன்னா 50 ரன்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுத்த ஆரம்பிச்சிடும், அப்படி எங்கேயோ போயிடும் பாயிண்ட். இன்னைக்கு சோலி முடிஞ்சிரா அப்படின்னு நினைச்சப்ப அழகா ஒரு விக்கெட் விழுந்து ரிலாக்ஸ் ஆயாச்சு. அதுக்கு இன்னைக்கு கோலி விக்கெட் விழுந்தது ஆர்சிபிக்கு ஒரு நல்லதா போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? தெரியல, மத்த பிளேயருக்கு சுத்துன்னு காட்டாம மாதிரி சுத்தினாங்க. கோலி மட்டும் தான் இன்னைக்கு 2 பால் அப்படிங்கிற மாதிரி பொறுமையா விளையாண்டுட்டு இருந்தா. அப்படி எனக்கு இன்னொரு வருத்தம் என்னன்னா, மத்த நாள்லாம் ஒன் டவுன் வந்து படிக்கல் இறக்கி விடுவாங்க. இன்னைக்கு படிக்கல இறக்கவே இல்லை, கண்ணில் கூட காட்டல. செகண்ட் டவுன் இறக்கல, தேர்ட் டவுன் இறக்கல, ஹிதேஷ் சர்மா முதல் கூட இறக்கி விட்டாங்க, படிக்கல கண்ணில் காட்டல. போங்க.
யாருண்ணா ஜெயிப்பா இன்னைக்கு? இன்னைக்கு ஆர்சிபி. அவங்க தானா திருப்பி இந்த வாட்டி அவங்க தான் ஜெயிப்பாங்களாண்ணா? தெரியுது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா இந்த அன்னைக்கு இப்பயே 2 கொடிடுச்சு இல்ல உங்களுக்கு பயங்கரமா 19 ஓவர்லயே 229 ரன் வந்துருச்சு இல்ல. இந்த வருஷமும் அவங்க ஜெயிச்சிருவாங்களாண்ணா? இல்ல இல்ல அது வேணாம், அது நம்ம இப்போதைக்கு பேச வேணாம். நம்ம டைம் ஸ்டேஜ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. அதுவும் நீங்க பொறுமையா பேசுவோம் நம்ம. வாய திறக்காதுன்றீங்களா? ஆமா, பொறுமையா பேசுவோம். சரி, வேற என்ன ஸ்பெஷல்? ப்ரோ சரி நீங்க சொல்லுங்க. டிஎல்ல இப்ப பார்த்தோம் சொல்லுங்க. பொலிட்டிக்கல் ராம்தாஸ் மீட்டிங் முடிச்சு மயக்கம் போட்டு வந்து ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போறாங்க. ஆமா ஆமா ஆமா. அவரு 86 வயசாகுது அவருக்கு. அழகா வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம். ஜெயிக்க போறது இல்ல அவர் தனியா, ஏன்னா அவர் கூட்டணியே வைக்கல. அவர் கட்சியில வந்து தனியா வந்து சசிகலா கூட கூட்டணி வச்சு ஒரு 120 தொகுதிகள்ல போட்டிடுறாங்க. அந்த கூட்டணி 120 தொகுதிகள்ல போட்டிடுறாங்க. அது கண்டிப்பா அவங்களுக்கே தெரியும் ஒரு தொகுதி கூட நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு. இருந்தாலும் அவங்க அவங்க அவங்களோட சார்ந்த ஆதரவாளர்களுக்காக பிரச்சாரம் பண்றாங்க. ஓகே. இப்போ இந்த பீக் வெயில் சீசன், இவங்களாம் 86 வயசுங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அரசியல்ல வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், தாராளமா ரெஸ்ட் எடுக்கலாம். அரசியல் வந்து அவங்களாம் வந்து கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணணும், இல்ல மயக்கம் போட்டு இந்த வயசுல அவர் தேவையில்லாத ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்கிற கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணி அவர் வந்து அவர் கூட்டணியில இருந்து பயங்கர உழைப்பு போட்டு அதனால ஒரு சில பல சீட்டு கிடைக்கும். அதனால மக்களுக்கு ஏதாவது எம்எல்ஏ ஆகி அவங்க கட்சி சார்ந்து ஏதாவது பண்றாங்கன்னா ஓகேங்களாம். இவங்க 120 சீட்ல கண்டிப்பா ஒரு சீட் கூட ஜெயிக்க போறது கிடையாது. அது 20 சீட்ல மட்டும் தான் இந்த ஓட்டு பிரிக்கிற வரையும் அந்த 20 சீட்ல டோட்டலாவே நடக்க போகுது. அப்படி இருக்க பட்சத்துல எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பிரச்சாரம் பண்ணணும்? சங்கடமா இருக்கு. 86 வயசுல அவருக்கு எதுக்கு இந்த ஒர்க் அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இன்னும் ரொம்ப அமைதியா இருக்கு. யாராவது இருக்கீங்களா? ப்ரோ உங்ககிட்ட தான் ப்ரோ ஒருத்தர் செல்வராகவன் படத்தை ரிவ்யூ கேட்டாரு, நீங்க தான் போயிட்டீங்க. எந்த படங்க? செல்வராகவன் படம் இப்ப ரிலீஸ் ஆச்சு. மனிதன் தெய்வமாகலாம். தெய்வம் ஆகினீங்களா இல்லையான்னு கேக்குறாரு. நோ உற்றுனா அப்படின்ற அந்த மூட்ல தான் இருந்துச்சு அந்த படம். எனக்கு சுத்தமா பிடிக்கல அந்த படம். அன்னைக்கே சொன்னேனே. இன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரு. நான் அந்த படத்தை பத்தி பேச விரும்பல. நான் மறக்க நினைக்கிற படம் அந்த படம். சரி ப்ரோ, இது யூஃபோரியா பாத்திருக்கீங்களா? அந்த சீரீஸ் ஒன்று வந்திருக்கே, யூஃபோரியான்ட்டு ஒரு சீரீஸ். இவங்க ஜெண்டேலா யூஃபோரியா ஏன்னா அது ரொம்ப பழைய சீரீஸுங்க. சிட்னி ப்ரோ ஸ்வீனி இப்போ நடிச்ச third 3வது சீசன் வந்திருக்கு. அது வந்து பாடி டபுள் அப்படின்னு சொல்றாங்களே. விஷால் ப்ரோ நீங்க ஆராய்ஞ்சீங்களா என்ன? போட்டு இல்ல நான் அடிக்கிறாங்க ப்ரோ. யூஃபோரியா இன்னும் பார்க்கல. ஆனா சூப்பர் ஃபர்ஸ்ட் 2 சீசன் சீசன் எல்லாரும் நல்லா சொல்லிருக்காங்க. இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 ஆமா சீசன் நல்லா எல்லாருமே இருக்கும். சூப்பர்னு சொல்லிருக்காங்க. ஜெண்டையாவோட ஆனா பண்ணது. தேர்ட் இது சீசன் தெரியல. வந்ததுல இருந்து ஆனா அடி இதுல அடி நிறைய ஏதோ அடிக்கிறாங்க விட்டு சீன்லாம் இருக்காமே, அது உண்மையா என்ன? ப்ரோ. அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கும் ப்ரோ, ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்தே. இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கும். இதுல ஏதோ இப்போ ரொம்ப என்னன்னா பேசிட்டு இவங்க எல்லாம் இருக்காங்க. கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாங்கல்ல. அப்போ வந்து அவங்க எல்லாம் ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. ஃபேமஸ் ஆகலாம் எல்லாம் ஆக்டிங்ல நிறைய எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இருக்கவும் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த ஆனா சீரிஸ் இப்படியே தேவையே இல்ல. எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. இந்த சீரீஸ்க்கு இந்த விஷயம்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லியிருந்தானுங்க. நான் பார்க்கல இன்னும். அது பாடி டபுளா இருக்க வாய்ப்பே இல்லையானே, அது எப்படி? அவங்க எல்லாம் பாடி டேபிள் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஆமா அப்படி அது யூஸ் ரொம்ப பண்ணா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருந்தேன். சீசன்ல இருந்தே இருக்கும். சீசனே ரொம்ப ஆமா மோசமா தான் சிட்னி இருக்கும். ஸ்வீனி எல்லாம் சிட்னி ஸ்வீனியோட இதுக்கு பாடி டபுள்லாம் கஷ்டமாச்சு. தெரியல. இல்ல சொல்ற பொதுவா சொல்றேன் தலைவரே. ஐயோ இல்ல என்னன்னா, அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்ன்றாரு. ஒருத்தர் இமேஜ் போட்டிருந்தாரு. ஆக்சுவலா கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியா இருந்துச்சு, ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதுக்காக கேட்டேன். ஓகே ஓகே. பாடி ஷேம் பண்ணல. இந்த எல்ஐக்கில பல்ல வச்சு ஒண்ணு வரும்ல, சிட்டி ஸ்வீனிக்கு எனக்கு அது எப்பவுமே தோணும். நல்லா இருக்கும்ன்றீங்களா நல்லா இல்லைன்றீங்களா? அவங்க பாடி இப்போ அவங்க ஃபேஸ பார்த்தாலே என்ன ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்றது பல்லுதான். அப்படி சொல். சுவாசத்துல பரப்பாயின்றீங்களா மகிரன்? இல்ல ப்ரோ, பல்லு கொஞ்சம் எடுப்பா இருக்கும்னு தோணுது. ஆமா சரி ரைட், இன்னொருத்தவங்க பேர் வருது சொன்னா தப்பா போயிடும். அண்ணா நீங்க இந்த மாதிரி வந்து வந்து டாபிக்கே மாறுது. நிப்பாட்டுறது தப்புண்ணே. என்ன இல்லங்க, இந்த சிட்னி ஸ்வீனி எனக்கு அவங்க பார்த்தாலே இன்னொருத்தவங்க ஞாபகம் வரும். ஜியா தர்ஷான்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா, அது அவங்க யாருன்னா? பேஸ் கட்டு இவங்க பேர். சரி ரைட், நீங்க செக் பண்ணி பாத்துங்க. அவங்க பேஸ் கட்டோட இவங்க பேஸ் கட்டு எனக்கு அடிக்கடி மாவீரன் சொல்ற மாதிரி பல்லு, அந்த பல்லு அப்படி மேட்ச் ஆகும். கீர்த்தி செட்டியா? பர்னி
நல்ல வேலை பாருங்க, காதுல வாங்கல அப்படியே விட்டுருங்க பாருங்க. ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கண்ணா. அதை பத்தி பேசல பாருங்க, விட்டுருங்க பாருங்க, அடுத்தது போவோம். சரி, ஓகே. என்ன ப்ரோ அந்த டக்காய்ட் படமும் பெருசா போல இருக்கே ப்ரோ. ஆமா, இல்ல டீசர் அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. சரியா பெருசா போன மாதிரி தெரிஞ்சா இல்லைன்னு தெரியல. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட் நல்ல ரிப்போர்ட். இன்னைக்கு கூட நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்துட்டு சூப்பரா இருந்துச்சு படம், எனக்கு நல்லா இருந்துச்சு, ஏன் இந்த படம் சரியா ப்ரோமோட் பண்ணல அப்படின்னு தெரியல அப்படின்னாரு. சக்சஸ் மீட்லாம் ஆனா வச்சாங்க. ப்ரொமோஷனே இல்லதான் ப்ரோ. கரெக்டா ப்ரொமோஷன் பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். சுத்தமா ப்ரொமோஷன் பண்ண அதான் மாதிரியே தெரியல. ப்ரொமோஷன்ஸ் பண்ணல, தமிழ் டப் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஓரளவுக்கு ஆதிசேஷனா ஓரளவுக்கு நல்ல கதையா தேர்ந்தெடுக்கிறார். அப்படி அவர் ஓரளவுக்கு அவர் படம் எல்லா படமே நல்ல வாட்சபிள் படமா தான் இருக்கும். இன்னைக்கு கொடூரமா மொக்க படம் கொடுத்த மாதிரி தெரியல. அவரு நல்ல ஸ்கிரிப்ட் செலக்ஷன் நாலேஜ் உள்ள ஆளு. ஆனா ஏன் நல்லா ப்ரோமோட் பண்ண மாட்டாருன்னு தெரியல. எல்லைக்கு பாருங்க, அங்க தேட்டர் விசிட்லாம் போயிட்டு இருக்காரு அவர், ஆந்திரா போயிட்டு. அவரு ப்ரொமோஷன் பண்ற அளவுக்கு கூட இவங்களாம் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கும் என்ன கதைன்னு தெரியல. இல்ல ப்ரோ, அங்க நல்லா தான் ப்ரோ இவர் தேட்டர் விசிட்லாம் போற அளவுக்கு நல்லா தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. தேட்டர் விசிட் சும்மா போக மாட்டாங்கல்ல. தாய் கிழவி ஸ்பாய்லர்லாம் பேசுனீங்களா? பேசணுமா இல்லையான்னு தெரியலையே மாவீரன். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க ஸ்பாய்லரோட. இல்ல நான் ஓடிடில நேத்து பார்த்தேன். அப்போ ஒரு வாட்டி பார்த்தேன், நேத்து ஒரு வாட்டி பார்த்தேன். ஓகே, எப்படி இருந்துச்சு? சேம் தான், நல்லா இருந்ததால தான் வந்தோடனே இன்னொரு வாட்டி போட்டேன். அன்னைக்கு ரிலீஸ் டைம்ல பேசுனீங்களான்னு கேட்டேன். ஓகே ஓகே. மாவீரன், இந்த தூ யா மீன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கே, நல்லா நல்லா தூயாமை. இருக்காமே, நல்லா இருக்காமே இந்த படம். டிஎல்ல போட்டு அடிக்கிறாங்க ப்ரோ, நீங்க வேற ஏன் ப்ரோ? அப்படி நல்லா நல்லா இருக்குன்னாங்களேங்க. நீங்க அது டிஎல வந்து ஏதோ நம்பாதீங்க, போய் ஸ்கேம்லாம் லெட்டர் போட்டு பாக்ஸ் போங்க. இருக்கானுங்க. அது ஆனா வந்து ரிலீஸ் டைம்லயுமே மிக்ஸ்டா, ரொம்ப மிக்ஸ்டா தான் ப்ரோ வந்தது. என்ன பாரு நீ இப்படி பேசுறாங்க. அதுல அதாவது வந்து அது கதை வந்து ரொம்ப, அது ஆக்சுவலா ரீமேக் படம். கதை வந்து ரொம்ப சின்ன கதை. அவங்க கதைக்கு போறதுக்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆயிடுது. இன்டர்வல் சீன்ல தான் கதைக்கே போறாங்க. 2 படம் மாதிரி இருக்கு, 2வது ஹாஃப் தான் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட் எதுக்கு தேவையில்லாம, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதுக்கு தேவையில்லாம படத்துல இருக்குன்ற மாதிரி ரிவ்யூஸ் பார்த்தேன். இப்பதான் இந்த நேரத்து தான் ரிலீஸ் ஆச்சு போல இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல. அது ட்ராஷ்னு ஒரு ஏதோ இந்தோனேஷியா தாய்லாந்து படமா என்னன்னு தெரியல. அதுல வந்து இன்ஸ்பயர் பண்ணி, அதாவது அதோட ரீமேக் தான். அந்த படமும் இப்பதானங்க டிஜிட்டல்ல வந்துச்சு. அதுதான் ப்ரோ போட்டுட்டு இருக்கானுங்க. ட்ராஷ் இல்ல ப்ரோ, சாரி, வேற ஏதோ ஒரு படம் தான். தாய்லாந்து படமோ ஏதோ இந்தோனேஷியா படமோ, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா அதே மாதிரி ஸ்டோரி தான். அதுல ட்ராஷ்ல வந்து ஷார்க் அது வந்து தி பூல்னு ஒரு படம் ப்ரோ, ஸ்விம்மிங் பூல்ல நடக்கிற மாதிரி. அதேதான். அது வந்து இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் அந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி போகுது, செகண்ட் ஹாஃப் வேற ரேஞ்ச் சொல்லியிருந்தான். டேரக்டர் நல்ல டேரக்டர் தெரியல எனக்கு. அவரு சோலோன்னு ஒரு படம் எடுத்தாருல துல்கர்து, அதான் சோலோன்னு ஒரு படம் எடுத்திருந்தார் துல்கர்து. அது சூப்பரா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் 4 கதையுமே. மகாவீரன் ஏதோ சொல்ல வந்தீங்க? விஜய் நம்பியார் தானே இப்ப கடைசியா வார்னு ஒரு படம் எடுத்தாரு. வாரா வாரா எடுத்தார்ல ப்ரோ, ஜெயராம் சன்னு இவங்கெல்லாம் வச்சு. போர் அர்ஜுன் தாஸ், அவர்தான் காளிதாஸ், ஜெயராம். சோலோன்னு ஒரு படம், சூப்பர் படம் அது. டேவிட் சோலோ சூப்பரா இருக்கும். ஷைத்தான் ஒரு ஹிந்தி படம் இருக்கு, நல்லா இருக்கும் அந்த படமும். அமிதாப் பச்சனும் ஃபர்ஹான் அக்தரும் நினைக்கிறேன் அந்த படம். விஷால் ப்ரோ, இந்த வாரம் சல்மான் கான் படம் ஒன்று வருது இல்ல? சல்மான் கான் படம் வருதா? ஓ இத மாத்திர பூமியா? ஓகே ஓகே. அது எப்படி? இல்ல இது ட்ரூ இன்சிடென்ட்ஸ். ட்ரூ இன்சிடென்ட்ஸ். ஆமா ஆமா. இல்ல டைரக்டர் நல்ல டைரக்டரான்னு கேக்குறேன். டைரக்டர் நமக்கு தெரியலையே. பேட்டில் ஆஃப் கால்வான் அப்படின்ட்டு இருந்துச்சு. அது வந்துட்டு அந்த ஒரு கம்பேக் படமா இருக்கும் அப்படின்ட்டு ஹிந்தி வட்டாரங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றன. சல்மான் கான் இல்ல அது கம்பேக் கிடையாது. சல்மான் கான் அதுக்கப்புறம் வர வம்சி படம் தான்றீங்களா மாவீரன்? ஆமா ஆமா. என்ன மாவீரன் இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி தின்றுங்கன்ட்டாரு. அந்த டைரக்டரோட படம்லாம் நல்லா இருக்குமா இல்ல எப்படி? இது மகரிஷி வாரிசு எடுத்தார் பாருங்க, அவர்தான் சல்மானோட. நயன்தாரா ஹீரோயின். சரி ரைட் ஓகே.
உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தில்ராஜ் தான் ப்ரொடியூசரு. எனக்கு ஏன் தில்ராஜ் பண்றாரு. உங்களுக்கு தில்ராஜ் பிடிக்கும்ல? இல்லையே, பிடிக்க பிடிக்காதா? நல்ல ப்ரொடியூசர் ஏங்க, அவர் மேல என்னங்க ஹேட்ரட்? இல்ல பிடிக்கணும் ஏங்க விஷால், பிடிக்கணும் இல்ல பிடிக்காதுன்னு இல்ல விஷால். ஏன் விஷால்? ஓகே ஓகே. எனக்கு என்ன, இந்த வாரம் வந்து 4 படம் வருது, 4 படம் முடிஞ்சா பாப்போம், அவ்வளவுதான். மாத்திரபூமி இந்த வாரம் தான். லிஸ்ட் போடுங்க. மிஸ்டர் எக்ஸ், பள்ளி சட்டம்பி, கவினா தாமஸ் படம், ஒரு துரோக சாகச்சரியத்தில், அந்த மலையாள படப்ப சொன்னேன்ல. அதுக்கப்புறம் த மம்மி, அவ்வளவுதான். த மம்மி தான் நான் எதிர்பார்க்குற படம் இந்த வாரம். அப்புறம் அக்ஷய்குமாரோட பூத் பங்களா. அந்த பூத் பங்களாக்கு நான் எப்படி இருந்தாலும் தேட்டருக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகே. இல்ல மம்மி நானும் எதிர்பார்க்குறேன். பட் ஆனா வந்து ரிவ்யூஸ் ரொம்ப இதா வந்துச்சுன்னா போக மாட்டேன். ஒரு அளவுக்கு ஓகேவா டீசென்ட் அந்த மாதிரி மேல வந்துச்சுன்னா பூத் பங்களா ஹீரோயினுக்காக போறீங்களா ப்ரோ? இல்ல தேட்டர் அட்மாஸ்பியர்ல நல்லா தான் ப்ரோ இருக்கும். மினிமம் கேரண்டியா இருக்கும். அந்த எனக்கு இந்த படமே ரெண்டுமே பிடிக்கும். அது என்ன, அது சந்திரமுகி ஹிந்தியில அக்ஷய்குமார் எடுத்தாரு, அதை வச்சு இப்ப மில்க் பண்ணாங்களே 2 படம். தேட்டர்ல ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. போல் புல்லையா? போல் புலாய் 2 பயங்கரமா இருந்துச்சு. 3 கொஞ்சம் மிட்டு தான். எனக்கு 2 ரொம்ப பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு தேட்டர்ல. விக்ரம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 வீக்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மம்மி படத்துக்கு வேற மும்பை சைட்ல வந்து ஒரு சின்ன டெம்போ டிராவலர்ல வந்து பின்னாடி மம்மி மாதிரி ஒன்ன வச்சு ஊர் ஃபுல்லா சுத்த வர்றாங்க. எந்த ஊர் சைடு? மும்பை. மும்பையா இந்தியான்னு தான் போட்டிருக்கு. எந்த இடம் தெரியல. நார்த்ல ஏதாவது இருக்கும். மோஸ்டா மும்பை தான் இருக்கும். மும்பை, டெல்லி அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மம்மி மாதிரியே ஒரு இதை வச்சு கடைசியா வந்து ஈவில் டெட் ரைஸ் நான் தேட்டர்ல தான் பார்த்தேன். அது ஈவில் டெட் மாதிரியே இல்லை, அது ஒரு மாதிரி கிரீப்பியா ரொம்ப கொடூரமா எடுத்திருந்தானு. இதுவும் அப்படிதான் ப்ரோ இருக்கும். சேம் அதே கான்செப்ட் தான். புக்கை ஓப்பன் பண்ணோன்னே பேய் வருது. ஆனா இது வந்து ஸ்லாஷர் த்ரில்லர் மாதிரி போச்சு. அந்த படம் கூடமா ரத்தம் ஊத்துச்சு படம் ஃபுல்லா. எனக்கு மம்மி பார்க்கும்போதும் அந்த டேரக்டர் பேர் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. ட்ரைலர் பார்க்கும்போதும் கொஞ்சம் இந்தியாவில் எப்படின்னு தெரில, சர்டிஃபிகேட் எப்படி இல்லை என்ன சீன் கட் பண்ணுவாங்கன்றது. ஏன்னா கொஞ்சம் இது கோரியா தான் இருக்கும் இந்த படமும் எனக்கு தெரிஞ்சு. ஏன் மம்மி சீரீஸ்லேயே ரொம்ப கோரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் டாம் க்ரூஸ் மம்மிக்கு யாருன்னா பிடிச்சிருந்தது அவங்களுக்கு? படம் பிடிக்கல. ஆனா அதுல ஒரு ஃப்ளைட் சீன் ஒன்னு வரும், சரியான ஃப்ளைட் சீன். அதுதான் ஒரு மார்க்கெட்டிங்கே பண்ணாங்க இருக்கும். ஆனா இல்ல தலைவா, இது இந்த மம்மி ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு எனக்கு இந்த ட்ரெய்லர் வந்துட்டு. ஏன்னா மம்மி படம் நம்ம வேற மாதிரி பார்த்துட்டு போய் இதுதான் ஒரு மாதிரி ஹாரர் ஃபீலே கொடுக்குது. அது ரொம்ப சூப்பரா இருக்கு. அது புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நல்லா, ஏன்னா ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்போம் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த பழைய மம்மி சீரிஸ் வந்து அட்வென்ச்சர் ஜானர் சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தா சூப்பரா. அது ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. ஆமா. நேஷனல் ட்ரெஷர் 3 வரப்போகுது. அது எனக்கு சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். சொல்லுங்க. அது அவர் ஹீரோ பேர் மறந்துட்டானா? பாத்துருக்கேன் ப்ரோ. நிக்கோலஸ் கேஜ். அதான் கோஸ்ட் ரைடர். சர்ச்சில் இருந்து உள்ள இருந்து போய் அப்படியே ஒரு இடமா போற மாதிரி இருக்குமே, அதுதான் சொல்றீங்க நீங்க? அப்ப இத சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், டாவின்சி கோட். இல்ல இதுவும் அப்படிதானே, ஏதோ ஒரு பில்டிங் உள்ள இருந்து அதுக்கு அப்படியே பேஸ்மெண்ட் உள்ள போய் அப்படியே ஒரு வேற பின்னாடி பார்த்தா ஒரு சர்ச். அது இது வந்துட்டு வேற ஏதோ பண்ணுவானுங்க. பாத்துருக்கேன் 101 தெரியல, ஏதோ ஒரு பார்ட் பாத்துருக்கேன். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். விஷால் ப்ரோ, நீங்க அந்த பாயிண்ட் பிரேக்னு ஒரு படம் 2015ல வந்துச்சு, அது பாத்தீங்களா? என்ன பாயிண்ட் பிரேக்? இந்த டர்ட் பைக் ரேஸ் அந்த அதுவா? அது ஃபர்ஸ்ட் சீன்ல மட்டும் அது வரும். அந்த படத்துல ஒரு இது கிட்டத்தட்ட தூம் மாதிரி கான்செப்ட் தான். தூம்ல அபிஷேக் பச்சன் ரித்திக் போகும்ல, அந்த மாதிரி கான்செப்ட் தான் அது.
நல்லா இருக்குமா? நான் பார்க்கல நல்லா இருக்கும், நீங்க பாருங்க, அது செம்மையா இருக்கும். அதுல ஒரு சீன் இருக்கும், ஒரு கட்டு கட்டா பணம் இருக்கும் மங்காத்தால மாதிரி. அது ஓடுற ஃபிளைட்ல இருந்து அது கீழே இறக்கி விட்டு பணம் பறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நடு ஒரு ஸ்டண்ட்டு, சட 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 சடன்னு அதுக்குள்ள இருக்கிற பணம்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். அது யூடியூப்ல இருக்கும் அந்த சீன். ஓகே. இப்ப நீங்க சொன்னோடனே இதுதாங்க ஞாபகம் வருது. மறக்க முடியாத ஆக்ஷன் சீனுங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 5 கிளைமேக்ஸ். என்ன சீக்வன்ஸ்ரா. அந்த லாக்கரை இழுத்துட்டு போவாங்களே அதான். ஆமா ஆமா ஆமா. இப்பயும் அப்படி இருக்கு. இப்படி இருந்துச்சு அது. அப்புறம் அடுத்த பாட்டா எல்லாம் கார்கோ ஃபிளைட்ல இருந்து இறங்குவாங்களே பேராஷூட்ல கார்ல. எப்போ அதுவும் பீக்கு. 10வது பாட்டுவா? 10வது பாட்டு தான். 11வது பாட்டா? லாஸ்ட் பார்ட் இப்போ வருதோ வரட்டும். அது வராதுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இல்ல வருதுதாமா வீரன். இவரு வெண்டிசலே என்னப்பா? டன் டு டன். ஆயிரம் ப்ரோ, மிஸ்டர் எக்ஸ் போவீங்களா? இல்ல ப்ரோ, நான் என்ன அந்த ட்ரைலரே சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். நாம எப்படி சொல்றீங்க? உங்க ஏரியால ரிலீஸ் ஆகும்ல? ஆகும், நான் அது ஒரு மாதிரி நாட் இன்ட்ரெஸ்டட். வேற படமும் இல்லை இந்த மாசம் ஆக்சுவலா. அது ஒண்ணுதான் இருக்கு தமிழ். அதுக்கப்புறம் கரை. அதுக்கு நடுவில் April 24 ரிலீஸா குமிச்சு வச்சிருக்காங்க. நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் எல்லைக்கே தாண்டா பார்க்கணும் April 30 வரைக்கும். எல்லைக்கு நல்லா தானே போகுது. அந்த அளவுக்கு போகுதான்னு கேட்டா டியூட் அளவு கூட இல்ல ப்ரோ ரன்னிங். டியூடுக்குலாம் நல்ல ரன்னிங் இருந்துச்சு ஒரு டியூடெல்லாம் வாரத்துக்கு. ஹாலிடே ரிலீஸ், சரியான எக்ஸ்பெக்டேஷன். நீங்க டியூடோட கம்பேரே பண்ணக்கூடாது எல்லைக்கேவெல்லாம். ஆனா இல்ல டியூடும் நல்லா மாவீரன். இருக்குன்னு தான் சொல்றாங்க நிறைய பேர். ஆக்சுவலா இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த என்ன சொல்ல, படம் நல்ல ரிவ்யூஸ் ஓவர்வெல்மிங்கா பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இதை விட அதிக புக்கிங்ஸ் வந்திருக்கும்னு ஃபீல் ஆச்சு. நிறைய இடத்துல மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் தான். ரொம்ப மிக்ஸ்டா இருந்துச்சு. அதுவும் நெகட்டிவ் தான் கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கெல்லாம் டீசெண்டா தான் இருந்துச்சு படம். பட் ஆனா எனக்கும் டீசென்ட் தான், ஆனா நான் கொஞ்சம் ஓவர் ஹைப்டா போயிட்டேன். என்னோட ஹைப்பை மீட் பண்ணல. எனக்கு டீசென்ட் வச்சுதான். நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. எனக்கு அனிருத் மட்டும்தான் ஒரே ஒரு நம்பிக்கை அந்த படத்து மேல. அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாரு அவரும். எனக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் சர்ப்ரைஸ்னா எனக்கு சீமான் மட்டும்தான். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி நடிச்சு நான் பார்த்ததில்ல. ஸோ அவருக்குமே ஒரு நல்ல கேரக்டர்லாம் கொடுத்து நல்லா பண்ணியிருந்தாரு. பட் இது நிறைய பேத்துக்கு என்னன்னா, நான் இன்னைக்கு கூட ஒரு ட்வீட் பார்த்தேன். போதுண்டா, நான் ஃபோன் யூஸ் பண்றதை நிப்பாட்டிடுறேன்டா, என்னை விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. மேபி ரொம்ப ப்ரீச்சா எடுத்துக்கிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா அதையே அவன் போன்ல தானே போட்டிருக்கான். அப்ப அவன் நிப்பாட்டல இல்ல. சொல்றேன் ஃபன்னா போட்டுறதாமா. வேற இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச சினிமா கான் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ட்ரெய்லர் டூம்ஸ்டே ட்ரெய்லர் ஏதாவது போடுவாங்க. காட்ஜிலா -0 வரும்னு நினைக்கிறேன். டூம்ஸ்டே ட்ரெய்லரு இருக்காங்களா இன்னும் மார்வெல் இதுல? தெரியுது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இதுல வர 3 மாசமா சொல்லிட்டு இருக்காரு, அடுத்த வாரம் ட்ரெய்லர் வருது, அடுத்த வாரம் ட்ரெய்லர் வருது. ஒரு நிமிஷம் இருக்குங்க. April 13 சோனி, April 14 காட்ஜிலா -0 நியான் வார்னர் ப்ரோஸ், April 15 யூனிவர்சல் அமேசான் MGM, April 16 பேரமௌண்ட் டிஸ்னி. அவ்வளவுதான் வீரன். டிஸ்னில மார்வல் வந்துருமே இப்போ. அப்படியா? இல்ல இல்ல மார்வல் தனி கீழே ஸ்லாட் தானே கொடுப்பாங்க. இருக்கு. டிஸ்னி கீழே தானே மார்வல் வரும். இப்போ டிசி இதெல்லாம் எப்படி வார்னர் ப்ரோஸ் கீழே வருதுல்ல, அந்த மாதிரி தானே. சரி பாப்போம், ஏதோ ஒன்று வெயிட் பண்ணுவோம்.
சினிமாக்கான்ல யாஷ் நடிக்கிற இது டாக்ஸிக்லாம் போட்டிருக்காங்களா என்ன? ப்ரோ அது இங்கிலீஷ் கன்னடா பைலிங்குவல் ப்ரோ அந்த படம். இங்கிலீஷ்லயே எடுக்கிறாங்க அந்த படம். மார்க்கெட்டிங்காவே அது இங்கிலீஷ் படமா தான் எடுக்கிறாங்களே. அது இங்கிலீஷ் பிளஸ் கன்னடா பைலிங்குவல் அது. அப்படியா? ஆமாம் ப்ரோ. ஸ்டார்டிங்ல ரொம்ப நாள் ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான் ப்ரோ அது நியூஸ் வந்துட்டு இருந்தது. ஆனா இங்கிலீஷ்ல ஆத்தென்டிக் இங்கிலீஷ்ல எடுக்கிறாங்க அந்த படத்தை. இல்ல அங்க சம்மர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க லாஸ் அது எதனா ஏஞ்சல்ஸ்ல. பழசா இருக்கும், இல்லைன்னா இந்த ஜூன் தான் சொல்றாங்க ப்ரோ. ராமாயணம் வருமா? அது நிறைய வரணும். பேர் அதுவும் போட்டுட்டு இருக்காங்க. இல்ல வரும் தான் நான் நினைக்கிறேன். ம். அது எதனா யாரோட ராமாயணம் கிளிம்ஸ் அதனா இருக்கலாம். ஹனுமான் கிளிம்ஸ் இந்த மாதிரி எதனா வருவாங்க நினைக்கிறேன். தெரியலையே. குளோபல் சைட் மேஜர் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் செலக்ட் இண்டஸ்ட்ரி பிரஸ். அதுவும் குளோபலா ரிலீஸ் பண்றதுன்னு பிளானிங். அடுத்த சினிமா கண்ல ராஜமௌலியை கூட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஆமா, நீங்க அதுக்கு முன்னாடி கல்கிலாம் வந்ததுல, அப்போ இது வராதா? போன வருஷம் கல்கி ரிலீஸ்க்கு முன்னாடி இது மாதிரி தானே ஏதோ ஒன்று போனாங்க. காமிக்கானும் சினிமாக்கானும் ஏதோ ஒன்று போனாங்க அவங்களுக்கு. வாரணாசி ஹாலிவுட்ல நல்லா ப்ரமோட் பண்ணுவாங்கன்னு தோணுது. ப்ரோ நீங்க அதான் கிளிம்ஸுக்கே அங்க இருக்கிற நிறைய பேர் இங்க வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு போனாங்கல்ல. அங்க இருக்கிற நிறைய யூடியூப் சேனல், மெயின் ஹாலிவுட் ரிப்போர்ட் சேனல்ஸ்லாம் வந்துருங்களே. அது பார்த்து நான் மிரண்டேன். காலிடர் அவங்கலாம் வந்திருந்தாங்க நிறைய. ஓப்பனிங் செம்மையா இருக்கும் வாரணாசிக்கலாம். ட்ரைலர் மட்டும் ஹைப் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா இருக்கும் ஓப்பனிங். ஓகே பாப்போம் எப்படின்னு சொல்லி. மெயினே சைனா மார்க்கெட் ப்ரோ. சைனால இவங்கலாம் இப்பெல்லாம் சைனால மட்டும் 80,000 ஸ்கிரீன்ஸ் இருக்கு. சைனால வந்து பெரிய மார்க்கெட்டுங்க. ஆமா, அது மட்டுமே ஒரு பெரிய 80,000 ஸ்கிரீன். அதுல சும்மா ஒரு 10,000 ஸ்கிரீன்ல போட்டாலே எங்கேயோ கலெக்ஷன் போடுறாங்க. ஆனா அங்க ஒரு ஸ்லாட் வச்சிருவாங்க. இந்த மாதிரி அவங்க வாரத்துக்கு 4-5 படம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல எல்லா படமும் அடங்கிடும். இங்கிலீஷ் படம், ஹிந்தி படம் எல்லாமே அதுலயே அடங்கிடும். அதுல எதனா வருஷத்துக்கு வாரத்துக்கு 5 படம் ரிலீஸ் பண்ணுவாங்க ப்ரோ. அதுல சைனா படமும் இருக்கும், இங்கிலீஷ் படமும் இருக்கும். அது ஸ்லாட் அவங்க ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஸ்லாட் ஃபில் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வாரத்துக்கு 5 படம்ன்றது கணக்கு. அவங்க சென்சார் பண்றதே அப்படிதான் பண்ணுவாங்க. அதர் லாங்குவேஜா வந்துட்டு இப்ப தமிழ் மீன்ஸ் இந்தியால இருந்து போடுறதுலாம் வந்து அங்க ரொம்ப இது சான்ஸ் கம்மி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதான் ப்ரோ சென்சாரே ஆகாதுல்ல உங்களுக்கு. ஏன்னா சென்சார் ஆகிறதுக்கே உங்களுக்கு ஒரு 2-3 வாரம் 4 வாரம் ஸ்லாட்டே முடிஞ்சிடும். நம்ம ஊர்ல தான் சென்சாரே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே அனுப்புவாங்க. அங்கெல்லாம் ஸ்லாட்டுக்குலாம் நீங்க 2-3 மாசத்துக்கு முன்னாடி அனுப்பணும். சைனாலலாம் நீங்க ஸ்லாட் பிடிக்கணும்னா. அதனால்தான் வந்து சைனா மட்டும் எப்பவுமே லேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு அந்த படம் ரிலீஸ் ஆகி 3 வருஷத்துக்குள்ள ரிலீஸ் பண்ணணும். அப்படி ஒரு ரூல். ஆமா, இல்லனா பண்ணவே முடியாது. அது தங்கல்லாம் வந்து 6 மாசம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணாங்க. தங்கல் படம்லாம் வந்து 6 மாசம் 7 மாசம் கழிச்சு ரிலீஸ் பண்ணி அங்க ஒரு ரன் பார்த்து தான் அவங்களோட டோட்டல் கலெக்ஷனே அப்படிதான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. மாவீரன் இருக்காரா? மாவீரன் அன்னைக்கு நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, துரந்தர் நீங்க 2000 ஈஸியா கிராஸ் பண்ணணும் நீங்கல்ல, பாருங்க 1700 முடிஞ்சிடும் போல. ப்ரோ அது இன்னும் ஒரு மாசம் ஓடும் பாருங்க ப்ரோ. நீங்க வேற சும்மா அசால்ட்டா சொல்றீங்க. பாலிவுட் லாங் ரன் எடுக்கும் விஷால் ப்ரோ. லாங் ரன் எடுக்கும் தலைவா. 2000 வாய்ப்பே இல்ல தலைவா. மேபி இருக்கலாம், தெரியல. ஆனா நீங்க பிவிஆர் சேவ் பண்ணதே இந்த வருஷம் சேவ் ஆனதுக்கே அந்த ஒரு படம் தான்றாங்க. பிவிஆர் இத்தனை வருஷமா கடந்த ஒரு 3 வருஷமா லாஸ்ட்ல காட்டிட்டு இருந்ததுலாம் இப்பதான் ஏதோ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அப்படின்ட்டு வருது. வரும் ப்ரோ. அது இன்னும் ஒரு மாசம் கிட்ட ஓடும் ப்ரோ அந்த படம். ஓடுங்க. ஆனா டாக் அடங்கிருச்சுல நம்ம ஸ்பேஸ்லயே. ஒண்ணுக்கு இருந்த டாக்கு ஒண்ணுக்குமே வந்து பாடக ஒண்ணுக்குமே வந்து நம்ம டாக் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அது பாட்டுன்னு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது கண்ணா பின்னான்னு ஓடுச்சு. இந்தியா ஆந்திரா மார்க்கெட்ல தாறுமாறா பிடிச்சிச்சு. அது சூப்பரான ஒரு செம ரீவாட்ச் மெட்டீரியலுங்க. 2ல என்னன்னா ப்ரோ நிறைய ட்விஸ்ட் வச்சிருந்தாங்கல்ல. அந்த ட்விஸ்ட் ரிவீல் பண்ண உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு. இந்த அது சீக்கிரமா எல்லாரும் லீக் பண்ண உடனே அது எல்லாருக்குமே கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தாலும் பெரிய ட்விஸ்டா இருக்கணும். இப்படியே இந்த கேரக்டர் அப்படியே திருப்பி போற அளவுக்கு ட்விஸ்ட் இருக்காது. அதனால அதுல லீக் ஆனாலும் அவங்க பெருசா கண்டுக்கல. பட் செகண்ட் பார்ட்ல அந்த மேஜர் ட்விஸ்ட்லாம் வந்து டக்குன்னு லீக் பண்ணி விட்டுறானுங்க. அதுலயே இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி. அதுவும் ப்ரொபகண்டான்ற மாதிரி வேற ஒரு டேக்லைன் கொடுத்துட்டாங்கல்ல. அதனாலேயே கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு.
ஹிந்தில அந்த என்டிஆர் மாதிரிலாம் நீல் தான் திருப்பி என்ன போட ஆச்சுன்னே வரதுக்கு தெரியல. மாவீரன், மைத்திரி நீங்க ஒரு வந்து ஆள் தான் மாவீரன் அந்த படத்தையே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா அந்த படத்தை பத்தி ஒரு தகவலும் தெரியல மாவீரன். ஒரு சொட்டு தகவலும் தெரியல. இப்ப அரசனுக்காவது ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்களா மாவீரன்? அந்த மாதிரி கூட இல்ல அதை மாவீரன். விட்டுட்டு சலார் டூவாவது எதனா எடுக்க போலாம் ப்ரோ. அந்த படமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஏங்க அது கேஜிஎஃப் விட அதை பிடிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் எனக்கு தெரியும். கேஜிஎஃப் விட சலார் தான் அப்படின்ட்டு சொன்னவங்க கேஜிஎஃப்லாம் இல்ல, நிறைய பேர். ஆனா படம் சூப்பரான படம் ப்ரோ. அது நல்ல படம், நல்ல விறுவிறுப்பா நம்ம போச்சு. கேஜிஎஃப் சவுண்ட் ட்ராக் எல்லாம் பேசுவோம்ல, கேஜிஎஃப் சவுண்ட் ட்ராக்கை விட அந்த சவுண்ட் ட்ராக்கு சவுண்ட் பயங்கர ட்ராக்ல ஃபேன்ஸ் சலார் அதிகம். வேற மாதிரி. ஆமா, ஆமா செம்ம ஃபேன்ஸ் அது. எனக்கு இந்த எல்ஐகே மாதிரி தான் சலார் ஐடியாவா சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே படமா லேகா உங்களுக்கு இருந்துச்சு. ஒட்டலையா? அது எனக்கு வேர்ல்ட் நான் பில்டிங்லாம் ஒன்றும் பெருசா பயங்கரமா எதிர்பார்க்கல. இருக்கும். ஏன்னா அவரோட ஸ்டைல் இதான் தெரிஞ்சிருச்சு. ட்ரைலர் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே கேஜிஎஃப் வைப் கொடுத்ததுனால நான் பெருசா எதிர்பார்க்கல. எனக்கு வந்து நான் எதிர்பார்க்காதனால எனக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்தது, போர் அடிக்காம போனதுனால. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அது ஒரு பில்டப் செட்டப் பில்டப்னே இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் வந்தாலும் வேர்ல்டு பில்ட் பண்ணதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல் டிராமா. அந்த இந்த சீக்வன்ஸ் இருக்குமே, காளியம்மா சீக்வன்ஸா, ஐயோ அது கொடுத்திருந்தான் சரியான மனுஷன். சீன் ப்ரோ. அது கூஸ் பம்ப் சீன். ஆமா, அதான் ஆக்சுவலா கூஸ் பம்ப் சீனே. அந்த சீன் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு வேற என்ன, இந்த டிராமா மியூசிக் ரொம்ப சூப்பரா போட்டிருந்தான் ப்ரோ ரவி பசு. நான் அடிக்கடி கேட்கிற சவுண்ட் ட்ராக். டார்க் நைட் அளவு இருக்கும் ப்ரோ, அது சூப்பர் சவுண்ட் ட்ராக். நல்லா பண்ணிருப்பாப்ல. அந்த படம் ஓடிச்சு தானே, அப்புறம் என்னத்துக்கு நீங்க பார்ட் எடுக்கலன்னு தெரியல பாருங்க. நல்லா தான் போச்சு அந்த படம். அதான் ப்ரோ, இவரு உடனே அந்த என்டிஆர் படம் அதுல கமிட் ஆயிட்டாரு. போயிட்டாரு டிராகன். ஆனா நல்ல ஹைப்ல இருக்கு. அவங்க இன்னும் எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீசர் கட்டு பிளஸ் ட்ரெய்லர் கட்டு சலாருக்கு வந்தது. Every jungle not in the Jurassic Park. அதானே? அதான் ஒரு ஹேண்ட்ல வந்து மஜா முடிப்பாங்க. டீசர் அது. ஆமா ஆமா, அது விடிய காலில் விட்டாங்க. விடிய காலில் 5 மணிக்கே விட்டானுங்க. அந்நேரத்துல அது எந்திரிச்சு மோஸ்ட் பார்த்தேன். அது வாட்ச்டு ட்ரெய்லர்ல டாப் 10ல இருக்கும் ப்ரோ. அந்த அவரோட ஹேண்ட்ல விடுவாங்க, டீசரை முடிச்சிருப்பாங்க. ட்ரைலர்ல ஒரு 2 நிமிஷம் அந்த வேர்ல்ட் பில்டிங்லாம் காட்டிட்டு எங்க விட்டாங்களோ அதே இடத்துல இருந்து ஹீரோக்கு ஸ்டார்ட் ஆகும் ட்ரெய்லர். கரெக்டா அந்த ஹேண்ட் ஷாட்ல இருந்து அங்க திரும்ப அந்த டைனாசர் சவுண்டு பேக்ரவுண்ட்ல கொடுத்து ஆரம்பிப்பாங்க. 4 நிமிஷம் ட்ரெய்லர். ஆனா இந்த டீசர்ல அந்த ஒரு வாய்ஸ் இருக்குமே, அது சரியான வாய்ஸ். நாட் இன் ஜுராசிக் பார்க் அப்படின்ற. சரி, வேற ஏதாவது இருக்கா? சரி, முடிச்சலாமா? நடுவுல எஸ்டிஆர் நடிக்கிறதா சொன்னாங்களே சூர்யா 47ல, அது நிஜம்தானா? அப்படியே அமைதியாயிடுச்சு. புரியல. சூர்யா எஸ்டிஆர் கேமியோ பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்க சூர்யா 47ல. 47 எனக்கு அது தெரியலங்க. அது கேட்டாங்க, அது வரைக்கும் தான் உண்மை. ஆனா கேட்டது உண்மை. அவர் ஓகே சொன்னாரா இல்லையாங்கிறது தெரியல. சிம்பு சைடு அப்ப சொன்னாங்கன்னா என்ன சொன்னாலும் கேட்டிருக்காங்க. ஆனா சார் இன்னும் ஓகே சொல்லல அப்படின்னு சொல்லி சிம்பு சைடு சொன்னாங்க. அதாவது கேட்ட நியூஸ் உண்மை. நடிக்கிறாரா இல்லையாங்கிறது இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. சரி, எல்லாரும் ஆர்சிபி வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் பாக்கறதுனால முடிச்சிடலாமா? மேட்ச் இன்ட்ரெஸ்டா பார்க்கட்டுமா? சரி, ஓகே. ஒரு லாஸ்ட் கொஸ்டின் ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க. கேளுங்க. நல்லது. அஜித் சாரோட அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து மே லைக் எலெக்ஷன் ரிசல்ட்க்கு அப்புறம் தான் பாசிபிளா எப்படி ப்ரோ ஆக்சுவலா? இல்லைங்க பிரதர். அப்போ வந்து முன்னாடி வந்து சொன்னது மே 1 சொன்னப்பே நம்ம கடைசியா என்ன சொன்னோம்னா, இது அவங்க இன்னும் கொஞ்சம் ஷூட்லாம் போக வேண்டியிருக்கு. இந்த யூரோப் கண்ட்ரிஸ்லாம் போய் எக்ஸ்டெண்டடா ஷூட் பண்ண போறாங்களா ஏஎல் விஜயை வச்சு. அதாவது யூரோப் கண்ட்ரிஸ்லாம் போய் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படி செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 ரிலீஸ் ஆகும்னு அப்பயே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் மே 1 ரிலீஸ் ஆகும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்பயும் எனக்கு அந்த படத்தோட நம்பிக்கை இல்லை. செகண்ட் ஹாஃப் 2026 செகண்ட் ஹாஃப் தான் ரிலீஸ் ஆகும். சோ திவாலி போல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ப்ரோ? தெரியல, அது தெரியல. அவங்க வந்து இப்போதைக்கு அவங்க வந்து யூரோப் ஷூட் போகவே இல்லை. அவங்க ஒரு 20 days வந்து அங்கே ஷூட் போற ஐடியாவில் இருக்கிறாங்க போல இருக்கு. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. சரி, ஓகே, பாய்.